தாகூர்ட்ட பொது சமூகத்தினால் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய கேள்விகள்ல ஒன்று, இலக்கியத்தினால் என்ன பயன்? இலக்கியம் படிக்கிறதுனால என்னோட வியாதிகள் தீருமா? என்னோட வருமானம் பெருகுமா? அப்படிங்கிற சில பொது கேள்விகள் தாகூர்ட்ட மட்டும் கிடையாது, எல்லா இலக்கியவாதிகளின் முன்னாலுமே இந்த பொது சமூகத்தால் வைக்கப்படுகிறது. அதுக்கு தாகூர் வழக்கம் போல் உபநிடதங்கள் வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து தன்னோட ஒரு கட்டுரையில் கொடுத்துருக்கார். இந்த இரு பறவைகள் ஒரு மரக்கிளையில் 2 பறவைகள் அமர்ந்திருக்கிறது. ஒரு பறவை வந்து பழங்களை சாப்பிட்டுருக்கு, இன்னொரு பறவை வந்து அந்த சாப்பிட்ற பறவையை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அந்த சாப்பிட்ற பறவைக்கு கிடைக்கக்கூடியது வந்து போகம் அல்லது ஒரு போகம் அல்லது ஒரு நடைமுறை பலன் அப்படின்னு சொல்லலாம். அந்த உண்கிற பறவையை வந்து உற்று நோக்குகிற பறவைக்கு கிடைக்கிறது வந்து ஆனந்தம் அப்படிங்கிறது. இந்த ஆனந்தம் நிறைந்த மனங்களால் தான் வந்து இலக்கியம் போன்ற படைப்பூக்கம் கொண்ட செயல்களில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த உண்கிற பறவைக்கு கிடைக்கிறது வந்து லௌகீக பலன்கள். இந்த உண்கிறத உற்று நோக்கிற பறவைக்கு கிடைக்கிறதுக்கு பறவைக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஆனந்தம், ஒரு எக்ஸ்ப்ரெசிவ் நேச்சர் வந்து இந்த பறவைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இலக்கியத்தை வந்து இந்த உற்று நோக்குற இலக்கியவாதிகளை வந்து இந்த உற்று நோக்குற பறவையாக தான் வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணிக்கிறார். இது ஆக்சுவலாக இந்த உபநிடதத்தில் இந்த பறவைகள் வந்து பெரும்பாலும் உபநிடதங்களில் வந்து நிறைய இடங்களில் உருவங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது இருவேறு பறவைகள் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இது ஒரு மனிதனின் இரு கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று உடல் அல்லது ஆன்மா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டுமே வந்து ஒரு அமைப்போட வந்து இரு பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் அதை பார்க்க முடியும். இதை வந்து இந்த உண்கிற பறவை, பழத்தை உண்கிற பறவையை வந்து உடல்னு நம்ம உருவகிச்சா, அதை உற்று நோக்குகிற பறவையை வந்து நம்மளுடைய ஆன்மான்னு உருவகிக்க முடியும். அந்த ஆன்மா உடலை உற்று நோக்குது. ஸோ தன்னுடைய உடலை உற்று நோக்க தெரிந்த ஆன்மாவால் படைப்பூக்கம் கொண்ட செயல்களில் ஈடுபட முடியும் அப்படின்னு இதை இன்டர்பிரட் பண்ண முடியும். அதாவது வந்து இது இப்படி நம்ம அகம் புறம் அப்படின்னு கூட சொல்லலாம். அகம்ங்கிறது வந்து ஆன்மா, புறம்ங்கிறது வந்து அந்த உடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தா தன்னை உற்று நோக்க தெரிந்த ஒருவரால் படைப்பூக்கம் கொண்ட செயலில் ஈடுபட முடியும். இது இலக்கியத்துக்கு மட்டுமே இது அப்ளிகபிளாக இது எனி கிரியேட்டிவ் ஒர்க் இன் எனி ஃபீல்டு. ஸோ தன்னை யாருன்னு புரிந்து கொண்ட ஒருவரால், தன்னை வெளியிலிருந்து பார்க்க தெரிந்த ஒருவரால் எந்த விதமான சிறப்பான படைப்பூக்கம் கொண்ட செயல்களை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். ஆனால் இந்த இலக்கியவாதிகள் இருக்கக்கூடிய பெரிய சவால் என்னென்னா, இந்த அகத்தையும் புறத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த ஆன்மாவையும் உடலையும் வந்து வார்த்தைகளில் வந்து எப்படி வந்து ஒன்றுபடுத்தி பார்க்குறது, அது மிகப்பெரிய சவால். ஸோ அவங்க ட்ரை பண்ணுறது எல்லாமே இதுக்கு தான். அந்த தன்னுடைய அக உணர்வுகளை வந்து புறத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு படைப்பை கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பெரிய சவால்.
சமீபத்தில் ஒரு கவிதை ஒன்று படித்தேன். அந்த மாதிரி ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு போய்ட்ரி வாசிக்கிறேன். சரேலென பறந்து சரிந்து இறங்கி நிலைத்த நீரின் மேல் நின்றது ஒரு நிறமற்ற பறவை. அழகில் அழகு பொருத்தி அழகில் ஆடும் தன்னை அது அறிந்து விட்டு சென்றது. இந்த கவிதையை எழுதினவர் கவிஞருடைய பெயர் வேணு வெட்ராயன். இது அவருடைய முதல் கவிதை தொகுப்பு, அழகில் அழகு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இவர் ஒரு மருத்துவரும் கூட. இது ஆக்சுவலாக அந்த திரும்ப அந்த கவிதையை நான் படிக்கிறேன். சரேலென பறந்து சரிந்து இறங்கி நிலைத்த நீரின் மேல் நின்றது ஒரு நிறமற்ற பறவை. அழகில் அழகு பொருத்தி அழகில் ஆடும் தன்னை அது அறிந்து விட்டு சென்றது. இது சிம்பிளாக இந்த கவிதையை சொல்லணும். அதோட காட்சி என்னென்னா, ஒரு பறவை வந்து பறந்து இறங்கி வந்து தண்ணி ஒரு நீர்ப்பரப்பின் மேலே நின்று தண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். இதில் இந்த தாகூர் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் இதோட லிங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த இரண்டு பறவைகளுமே வந்து ஒன்று தான். ஒன்று வந்து உற்று நோக்குது, ஒன்று வந்து உண்கிறது. உற்று நோக்கும் தன்னை உற்று நோக்கும் பறவை அப்படி தான் தான் அதோட தாகூர் கொடுத்த உபநிடத்தோட வந்து க்ரக்ஸ். அப்படின்னா தன்னை உற்று நோக்கும் பறவை. இதை வந்து இத்தனை வரிகள் மூலமாக வந்து அந்த காட்சியில் வந்து வேணு வெட்ராயனால் வந்து உண்ணாக்கி பார்த்துருக்க முடியாது. அதாவது தன்னுடைய அகத்தையும் புறத்தையும் வந்து உண்ணாக்கி பார்த்துருக்கிறார். அந்த பறவை, நீரில் நிற்கிற பறவை வந்து அழகில் அழகு பொருத்தி வாய்வழி அழகில் அழகு பொருத்தி அலைகளில் ஆடும் தன்னை அது அறிந்து விட்டு சென்றது. அந்த தண்ணியில் அந்த இருக்கக்கூடிய பிம்பத்தை வந்து அது அறிந்து விட்டு சென்றது. நீரை மட்டும் இல்லை, தன்னுடைய பிம்பத்தையும் அது அறிந்து விட்டு சென்றதுங்கிறது ஒரு 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 கிளாசிக் யூனியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தன்னுடைய அகத்தையும் புறத்தையும் வந்து ஒன்றாக்கி சிருஷ்டிச்சு பார்க்கக்கூடிய வரிகள். ஸோ ரொம்ப அற்புதமாகவே நிகழக்கூடிய இந்த மாதிரி கவிதைகள்லாம். இது கவிதைகளில் மட்டும் கிடையாது, சிறுகதை, நாவல்கள்லாம் இந்த மாதிரி தருணங்கள் வந்து மிக அற்புதமாக அந்த சில இடங்களில் வந்து நிகழ்த்தி காட்டக்கூடியவர்கள் கவிஞர்களும் இலக்கியவாதிகளும். இதை நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணேன் அப்படின்னா, இந்த கவிதை தொகுப்பு முழுவதுமே வந்து இந்த கவிஞனோட கனவு வந்து பறந்து அந்த கனவை எட்டி பிடிக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அந்த கவிதைகள் எல்லாம் எனக்கு அந்த கனவை சாத்தியமாக்குறதுக்கு வந்து இந்த தொகுப்பில் உள்ள எல்லா கவிதைகளுமே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு, எட்டி பிடிக்க பார்க்குறது. பட் இந்த கவிதை தான் அந்த தன்னுடைய கனவை வந்து எட்டி பிடிச்சி சாத்தியமாக்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அகத்தையும் புறத்தையும் மட்டும் அது ஒன்றாக்கல, கனவையும் சாத்தியத்தையும் கனவை வந்து சாத்தியப்படுத்தி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரும்ப அந்த கவிதையை வாசிச்சு, சரேலென பறந்து சரிந்து இறங்கி நிலைத்த நீரின் மேல் நின்றது ஒரு நிறமற்ற பறவை. அழகில் அழகு பொருத்தி அழகில் ஆடும் தன்னை அது அறிந்து விட்டு சென்றது.